அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசி நேயர்களுக்கு முழு ஆட்சி பலம் பெறும் சூரிய நாள் 17/8/2024 முதல் இனி யோகத்தின் உச்சியில் துலாம் ராசி. அப்படி சூரிய பெயர்ச்சி பலன்கள் என்ன, இன்றைய நாள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும், சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது. குறிப்பா சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகராசியிலிருந்து சூரியனுடைய ஆட்சி வீடான சிம்ம ராசியில் முழு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. தனது சொந்த ராசியில் சஞ்சரிக்க போகும் சூரியனால் துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து குருமங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க. கடகத்தில் புதன் வக்ரத்தில் இருக்கிறாரு. சிம்மத்தில் சூரியனும் சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சூரிய பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் சூரியன் இந்த உலக இயக்கத்திற்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இதன் சக்தியால் தான் ஜீவராசிகள், பயிர்கள் வாழ்கின்றன, வளர்கின்றன. கோடை, குளிர், மழை போன்ற பருவ மாற்றங்களும் கூட சூரியனாலேயே ஏற்படுகின்றன. அத்தகைய சிறப்பு மிக்க சூரியனை நம்மவர்கள் வழிபாடு செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். சூரியனை வழிபடும் சமயத்திற்கு சௌமாரம் என்று பொருள். சூரியன் சிவபெருமானினுடைய வலது கண்ணாக இருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன. சூரியனை சிவனோடு ஒப்பிட்டு சிவசூரியன் என்றும், விஷ்ணுவோடு ஒப்பிட்டு சூரிய நாராயணர் என்றும் அழைப்பார்கள். சிவபெருமானை நோக்கி கடுமையான தவமிருந்த சூரியன் கிரகபதம் என்னும் பேரும் 1000 கிரகணங்களோடு ஒளிமண்டலத்தில் உலா வரும் உயர்வையும் பெற்றாரு. சூரியன் மேச முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கும் செல்வாரு. அவர் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லும் பொழுதுதான் இந்த மாத பிறப்பு என்பது நிகழ்கிறது. சூரியன் பச்சை நிறமுடைய 7 குதிரைகள் பூட்டிய தேரில் வலம் வருகிறாரு. அந்த தேருக்கு ஒரே ஒரு சக்கரம் தான் உண்டு. இந்த குதிரைகள் பூட்டிய தேரை ஓட்டுபவருடைய பெயர் அருணன். இவருக்கு கால்கள் கிடையாது. இவர் திருமாலின் பெரிய திருவடி என்று போற்றப்படும் கருட பகவானுடைய அண்ணன் ஆவாரு. சூரியனின் ரதம் பொன்மயமானது. அந்த ரதத்துக்கு 5 ஆரங்களும் 3 நாபிகளும் உண்டு. 3 நாபிகளும் 3 காலத்தை குறிக்கும். சூரிய சக்கரத்தில் உள்ள 6 கட்டைகளும் 6 ருதுக்களை குறிக்கின்றன. சக்கரத்தின் மேல் பாகமும் கீழ்பாகமும் உத்ராணியம், தட்சியானத்தை குறிக்கிறது. சூரிய பகவான் தன்னுடைய தேரில் 4 பட்டணங்களை சுற்றி வந்து காலை, மதியம், மாலை, அர்த்தராத்திரி என்ற காலங்களை உண்டாக்குகிறாரு. சூரிய பகவானை வழிபடும் விரதங்களில் முக்கியமானது இந்த ரத சப்தமியாகும். இது சூரிய ஜெயந்தி என்று அழைக்கப்படுகிறது. தை மாதத்தில் வரும் சப்தமியே ரத சப்தமி என்று அழைக்கிறார்கள். அன்றைய தினம் சூரியன் பயணிக்கும் தேரை இழுத்து செல்லும் 7 குதிரைகளும் ஒரு சேர வடக்கு நோக்கி திரும்பி பயணத்தை தொடங்குகின்றன. இந்த இனிய நாளில் சூரிய உதயத்தில் எழுந்து புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுவது சிறப்பு சேர்ப்பதாகும். கணவனை இழந்தவர்கள் இந்த விரதத்தை கடைபிடிப்பதால் அடுத்து வரும் பிறவிகளில் இந்த நிலை வராது என்று புராணங்கள் தெரிவிக்கின்றன. அது மட்டுமில்லாமல் ரத சப்தமி விரதத்தை சூரிய உதயத்தில் செய்ய வேண்டும். சர்க்கரை பொங்கல், உளுந்து வடை நைவேத்தியமாக படைத்து பூஜை செய்ய வேண்டும். கோதுமையால் செய்த சப்பாத்தி, சாதம் போன்றவற்றை பசுமாட்டிற்கு கொடுப்பது நல்ல பலனை தரும். வாசலில் சூரிய ஒளிப்படும் இடத்தில் ரதம் வரைந்து அரிசி, பருப்பு, வெல்லம் படைக்கலாம். சூரிய உதயத்தின் போது குளித்து விரதம் அனுஷ்டித்தால் செல்வந்தர் ஆகலாம் என்கின்றது புராணம். ரத சப்தமி என்று தொடங்கும் தொழில் பணிகள் மிகவும் சிறப்பாக நடைபெறும். அதேபோல் இந்நாளில் செய்யப்படும் தான தர்மங்களுக்கும் பல மடங்கு புண்ணியம் கிடைக்கும் என்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் நவ கிரகங்களின் செயல்பாடு ஒருவரின் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. இந்த கிரகங்களின் தலைமை பண்பு அதிகம் உடையவர் சூரிய பகவான். 9 கோள்களும் சூரியனை அடிப்படையாக கொண்டு இயங்குகிறது. இந்த பூமியில் வாழும் ஜீவராசிகள் அனைத்திற்கும் சூரியனினுடைய ஒளி தேவை. குறிப்பாக ஜீவராசிகள் வாழ்வதற்கு சூரியன் தான் காரணம். குடும்பத்தில் தலைவன், தந்தை என்பது போல்
அதேபோல் கிரகங்களின் தந்தையான சூரிய பகவான் ஆளுமை திறன் கொண்ட தலைவன் ஆவார். சூரிய பகவானை வழிபாடு செய்யும் பட்சத்தில் அவருடைய திறன்கள் எல்லாம் பக்தர்களுக்கு வந்து சேரும் என்பது ஐதீகம். எந்த செயலிலும் தன்னுடைய கை ஓங்கி இருக்க வேண்டும் என்று நினைக்கும் சூரிய பகவான் தன்னை வழிபாடு செய்யும் பக்தர்களும் அதே பலன்களை அள்ளி கொடுக்கிறாரு. எதிரிகள் புடைசூழ வந்தால், துரோகிகளால் வாழ்க்கை புரண்டாலும் அதனை தாங்கி நிற்கும் தலைமை பண்பை சூரிய பகவான் வழங்குகிறாரு. சுற்றி இருக்கும் எதிரிகளின் கூட்டத்தின் நடுவே உங்களை தலைவனாக்கி அழகு பார்ப்பாரு. இப்படிப்பட்ட சூரிய பகவானை நாம் எப்படி வணங்க வேண்டும் என்று பார்க்கும்போது, அதிகாலை எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்து வந்தால் வாழ்க்கை செல்வ செழிப்பாக இருக்கும். அப்படி முடியாவிட்டால் காலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு தண்ணீரை சூரியனுக்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டும். பித்தளை அல்லது செம்பு பாத்திரத்தில் தண்ணீரை நிரப்பி காலையில் வெறும் வயிற்றில் குடித்து முடித்துவிட்டு கிழக்கு நோக்கி சூரியனை பார்த்து தலைக்கு மேலே தண்ணீர் நிறைந்த பாத்திரத்தை தூக்கி கொள்ள வேண்டும். பின்னர் நீர் பூமியை நோக்கி விழுமாறு சாய்க்க வேண்டும். இவ்வாறு ஐபூதங்களில் ஒன்றான நீரை சூரியனுக்கு சமர்ப்பணம் செய்யும் பட்சத்தில் நாம் நினைத்த காரியம் கைகூடும். இந்த வழிபாட்டை தினமும் செய்து வந்தால் சூரியனின் பரிபூரண அருளாசி நிச்சயம் நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம். இப்படிப்பட்ட இன்றைய காலகட்டங்கள்ல துலாம் ராசி நேயர்களுக்கு சூரியன் ஆட்சி பலத்தோடு சஞ்சரிக்கக்கூடிய தருணங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ராசிநாதனான சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு லாப ராசியான சிம்ம ராசியில் இருப்பது சிறப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். அவரோடு தற்போது சூரியனும் இணைந்து சஞ்சரிப்பதால் உங்களுக்கு அரசாங்க சம்பந்தமான சாதகங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. அது மட்டுமில்லாமல் 10ஆம் இடத்தில் சூரியனும் பாக்கிய அதிபதி புதனும் இணைந்திருப்பது தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல வெற்றியை தேடித்தர இருக்குதுங்க. சுக்கிரன் பொருளாதார முன்னேற்றத்தை தருவாரு. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க. அதே போல அரசாங்க உதவி வந்து சேர இருக்கு. துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு ஆகியவற்றை தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே போல பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு. துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. கலைஞர்களுக்கு வருமானம் உயருங்க. புதிய வாய்ப்புகள் கிடைக்க இருக்கு என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, புதன் வக்ரம் பெற்றிருப்பது நல்லதில்லைங்க. அதனால் இந்த காரியத்திலும் காலை பிடித்து இழுப்பது போல சில தடைகள்கள் இருக்குங்க. கடைசி நேரத்தில் நீங்கள் திட்டமிட்டு வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குதுங்க. அல்லது தாமதம் ஏற்படும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் இழுத்தடிக்குங்க. சனி வக்ரம் பெற்றிருப்பதால பிள்ளைகளுடைய விஷயத்தில் நீங்கள் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. அவர்களுடைய விஷயத்தில் அதிக கண்ணும் கருத்துமாக இருப்பது நல்லதுங்க. அதே போல நிதி நிலைமை கையாள்வதில் எச்சரிக்கை தேவைங்க. ஏன்னா பணப்பற்றாக்குறை உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது. துலாம் ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை மகாலட்சுமியை வணங்குங்க. அருகாமையில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு செல்லுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.